Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அன்புக்குரிய உறவினருக்கு இந்த ஊட பாருங்க. என்ன கேட்குறாங்க, இவங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை. 7 வயசு புள்ள ஒன்று, அவங்க பிள்ளைக்கு பேச்சு வர மாட்டேங்குது. பேசச்சில குரல் சின்னதாகுது. அவங்க நிறைய இடத்துல அலைஞ்சிட்டாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எல்லாம் வச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் அந்த செலவை கூட அந்த வாங்கி கேட்குறாங்க. அப்படி நிலப்பாடில் இவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு எந்த வித வருமானம் இல்லாததால் நம்மளை தாண்டி வந்துக்காங்க. சின்ன 7 வயசு பிள்ளை, அது எதிர்காலம் இருக்கு. அதை நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். பாப்பா திண்டாடுறாரு, என்ன செஞ்சு கொள்றேன்ட்டு டேட்டை மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பெரிய ஹாஸ்பிட்டலில் காசு சல்லி தான் கேட்குறாங்க. இந்த சாமான் வாங்கி கேட்குறாங்கன்ட்டு அந்த அளவுக்கு இந்த மனுஷன்ட்டு அவ்வளோ வசதி இல்லாததால தான் நம்மளை நாடி வந்துக்காங்க. பாவம், அது மிச்சம் தேவையில்லை. சின்ன ஒரு அமௌண்ட்டு நம்மகிட்டே கேட்டார். எங்களாலையும் ஏலும், நானும் முயற்சி எடுத்து செஞ்சு கொடுப்பேன். உங்களால் ஏண்டது நீங்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கு முன்வாங்க. அவர் பெருசாக கேட்குற ஒரு குறைஞ்ச ஒரு 30,000 தான் கேட்குறாரு. அதை கேட்க சொல்லி ரொம்ப கவலையாகிக்கினேன். மேலதிகமாக வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அவர் கேட்க சின்ன ஒரு அமௌண்ட்டு, ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். அவர் பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கார். இன்ஷா அல்லாஹ் உங்களால் ஏண்ட சின்ன உதவி நீங்கள் செய்யுங்க. அவரோட தொடர்பு கொள்றதுக்கு வேண்டாலும் அவரை நம்பர் ஆனால் கணக்கு நம்பர் தரலாம். நேர் மூலமாக நீங்கள் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் கட்டாயம் நாங்கள் அந்த சின்ன குழந்தைக்கு செய்யத்தான் வேணும். ஏன்னா எங்களோட பிள்ளையா நினைக்கணும். அதை அந்த குட்டி இப்போ இல்லை, ஸ்கூல் குட்டிக்காங்க. மேலதிக தகவல் இன்ஷால்லா நாங்கள் தருவோம். உங்களுடைய அந்த சின்ன உதவி ஒன்று செய்வீங்களா இருந்தால் பெரிய ஒரு நன்மையாக போகும் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.